ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹாசி தமிழ் பரமேஸ்வரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்னென்னா எல்லாருமே லைவில் அக்கா என்ன ஸ்பெஷல், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. என்னோட ஆயில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான்ப்பா ஊற்றுனேன். அப்புறம் மாமா கிட்டே இல்லை நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் ஆயில் வந்து வரும் வெந்ததும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நல்லா கிளறி விட்டு பாரு அப்படின்னாங்க. நல்லா கிளறி விட்டேன். ஏன்னா தண்ணி ஊற்றாமையே நான் வந்து சிக்கன் வேக வச்சேன். தண்ணி ஊற்றவே இல்லை, நல்லா மூடி போட்டு வேக வச்சதுனால அந்த ஆயில் வந்து நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. விவேக் சார் சொல்லுவார்ல ஒரு படத்தில் வந்து, நான் சமைக்கும் போதே 2 பிளேட்டு உள்ள தள்ளிட்டோம்ல அப்படிம்பாரு. அந்த ரகத்தில் வந்து நாங்களும் சமைக்கும் போதே வந்து டேஸ்ட் பார்த்துருவோம். அதனால் சமைக்கும்போது வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்றதுக்கு போட்டுட்ருக்கோம். இன்னொன்று வந்து இதுக்கு வந்து இதே சைட் டிஷ், இதுக்கு மெயின் டிஷ் இருக்குது இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். அந்த மெயின் டிஷ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோக்காண்டி சொல்லலை, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாப்பாடு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நைட் வந்து சாதம் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு, யாரும் சரியாக சாப்பிடலை. அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீராகாரம் நல்லாயிருக்கும் காலையில் குடிக்கும்போது. அதனால் உப்பு போட்டு வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் கிரேவிக்கு பழைய சாதம் வாங்க சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.